கழகத்தினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர் இந்த குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறாருன்னா அவர் ஆட்சியில் எப்படி இருந்தது? இதே கொலை குற்றங்கள் நடந்தது, பல அதே மாதிரி காவல் நிலையத்தில் மரணங்கள் நடந்தது, இதே பிரச்சனை அப்போ இருந்தது. ஆனால் நீங்கள் இந்தியா முழுவதும் பார்க்கும் பொழுது ஓரளவு பாதுகாப்பான மாநிலம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு தான். இன்றைக்கி வட மாநிலங்களில் குறிப்பாக பாஜக ஆள்கின்ற மாநிலங்கள், குறிப்பாக உத்தரப்பிரதேஷ், அங்கே எத்தனை இது போன்ற கொலைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், நீங்கள் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோன்னு ஒன்று இருக்குது, அது ஒன்றிய அரசை சார்ந்த ஒரு ஸ்தாபனம், அவங்களோட ரெக்கார்டுகள் படி தரவுகள் படியே பார்த்தீங்கன்னா அதிகமான குற்றங்கள், இது போன்ற கொலைகள் நடக்கிறது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள், பீகார் போன்ற மாநிலங்கள் தான். தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லலை, நடக்குது. ஆனால் ஒரு வளர்கின்ற நாட்டில் இது போன்ற விஷயங்கள், வளர்ந்த நாடுகளிலே பொறுத்த வரைக்கும் குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்குது போன்றது. காவல்துறை உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது போன்ற நிகழ்வு மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு உண்டான முயற்சிகள் காவல்துறை எடுக்கிறாங்க. பொதுவாக இந்தியா முழுக்க நீங்கள் ஒரு இது எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலமாக தான் நம்ம பார்க்க முடியும். தவறுகள் இருக்கு, ஆனால் அந்த தவறுகள் அந்த குற்றங்களை மறுபடியும் நடக்காமல் இருக்கிறதுக்கு அரசாங்கமும் சரி காவல்துறை இதுக்குண்டான முயற்சி எடுக்கிறாங்க. நம்ம அண்ணன் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இன்னைக்கு தேர்தலில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் ஒரு வெற்றி பெறணும் செய்யறதுக்காண்டி அவர் இந்த மாதிரி போன்ற குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். நியாயமான கோரிக்கைகளை பொறுத்த வரைக்கும் அது விவசாயிகள் இருந்தாலும் சரி, யாராலும் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த கோரிக்கையை கொடுக்க வர்றாங்க. அந்த கோரிக்கையில் தமிழக அரசாங்கம் அதுக்குண்டான அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு உண்டான முயற்சிகளை தமிழக அரசாங்கம் சரி, மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் எடுத்துகிட்டு தான் வர்றாங்க. இது போன்ற வரைக்கும் இந்த சம்பவம் பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தது தெரியல, எந்த அத்துமீறல் எதாவது நடந்திருக்கா எனக்கு விவரங்கள் தெரியல. ஆனால் பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா, இது போன்ற குறைகள், இது மாதிரி கோரிக்கைகள் வரும்பொழுது தமிழக அரசு சரி, மாண்புமிகு முதலமைச்சரும் அதுக்கு உண்டான உரிய நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஆனால் இந்த நிகழ்வு எப்படி நடந்தது, எதன் அடிப்படையில் அவங்க கைது செஞ்சுருக்கான்னு எனக்கு தெரியல. நான் தெரிஞ்சுட்டு முழுமையாக சொல்லலாம். நீங்கள் தேர்தல் அறிக்கைகள் யார் வேணால் கொடுக்கலாம், ஆனால் அந்த அறிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த திறமை யாருக்கு இருக்குது, அதுக்குண்டான வாய்ப்பு யாருக்குன்னு பார்க்கும்போது அதுதான் நீங்கள் பார்க்கணும். மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும். கடந்த திமுக ஆட்சியில் பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்தல் போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. இந்த மகளிர் இந்த போன்ற கிராமத்தில் இருக்க பெண்களுக்கெல்லாம், அடித்தட்டு மக்களுக்கெல்லாம், பெண்களுக்கு குறிப்பாக மாதம் 1000 ரூபாய்ன்னு சொன்னாங்க. அப்போ சாத்தியப்படாதுன்னு சொன்னாங்க. எப்படி அரசாங்கத்துக்கிட்ட நிதி கிடையாது, எப்படி செய்ய முடியும்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்கள் குடும்ப தலைவிகள் இன்றைக்கி மாதம் 1000 ரூபாய் இன்றைக்கி கிடைச்சிருக்கு. அதையுமே அடுத்த ஆட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரும்போது அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் கூட்டி நம்ம அதிகபட்சமான கொடுக்குறேன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அது இல்லாமல் இன்றைக்கி விடியல் பயணமாக இருக்கட்டும், இல்லைன்னா மக்களை தேடி மருத்துவமாக இருக்கட்டும், இல்லை இது போன்ற கிராமங்களில் சாதாரண அடித்தட்டு மக்களோட வீட்டு பிள்ளைங்க அவங்களுடைய உயர்கல்விக்காண்டி அது ஒரு மாதம் 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இது போன்ற சமூக நீதியின் அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற அடிப்படையில் எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. அதே வேளையில் தொழில் வளர்ச்சிக்கும் பொறுத்த வரைக்கும் நிறைய இன்னைக்கு அது உங்களுக்கு தொழில் முதலீடுகள் கிட்டத்தட்ட 12,36,000 கோடி முதலீடுகள் கொண்டு மூலம் கிட்டத்தட்ட 36 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அதில் நீங்கள் அது கூட ஒரு விமர்சனம் வந்தது என்னன்னா, நம்முடைய அண்ணன் எடப்பாடி கூட சொன்னார், இத்தனை ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க, எத்தனை தொழிற்சாலை திறந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு ஒரு பதில் கூறும் வகையில் கன்வர்ஷன் கான்கல்னு சொல்லிட்டு இந்த தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமா எத்தனை தொழிற்சாலை இன்னைக்கு திறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 70 விழுக்காடு அந்த தொழில் அந்த ஒப்பந்தங்கள் மூலியமா அதன் மூலியமா கிட்டத்தட்ட 70 விழுக்காடு இன்னைக்கு தொழிற்சாலைகள் திறந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 800 தொழிற்சாலை திறந்திருக்கிறாங்க. அதுபோல் இது போன்ற விஷயங்கள் மூலியம் என்னன்னா, இந்த அரசு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதனால வாக்குறுதிகள் யாரும் வேணா சொல்லலாம், ஆனால் அந்த வாக்குறுதி யாரை நிறைவேற்றுவாங்கிறது மக்களுக்கு தான். மக்களுக்கு யார் மேலே நம்பிக்கை ஏற்படும் அதுபடி தான் அவங்க வாக்கு போடுவாங்க. இல்லை, அண்ணன் சீமான் சொல்கிறத மறுக்கிறது கிடையாது. இன்றைக்கி கிராமங்கள்லேயும் பல நகரங்கள்லையும் இன்றைக்கி குற்றங்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் போதை வஸ்துகள் தான். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனை மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலங்களில் இந்த போதை வஸ்துகளால் பிரச்சனை இருக்குது. குறிப்பாக வட மாநிலங்களில், நான் டெல்லியில் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், டெய்லி பேப்பரை படித்து வச்சுக்கோங்க, இதோட மோசம், இது மாதிரி 10 மடங்கு மோசம் டெல்லியோடைய நம்மளுடைய நாட்டுடைய தலைநகரத்துலேயே அந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா துப்பாக்கிச்சூடு, வெடிகுண்டு மிரட்டல்கள், அது இல்லாமல் இது போன்ற ஒரு நாளைக்கு பேப்பரை காணவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு 10-20 பேர் பார்க்கலாம். நீங்கள் புகைப்படங்கள் விளம்பரங்கள் பார்க்கலாம். நீங்கள் இது போன்ற நீங்கள் நாடு முழுவதும் பற்றி ஒரு பிரச்சனை இருக்குது. போதை வஸ்துகள் எங்கேருந்து வருது? நீங்கள் பலாயிரக்கணக்கான கோடி மதிப்பிலான போதை வஸ்துகள் வெளிநாடுகள்லேருந்து வருது. நேபாள், நீங்கள் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற வெளிநாடுகள்லேருந்து இன்னைக்கு போதைகள் வஸ்து வருது. அப்போ யார் அதை தடுக்கணும்? மாநில அரசுக்கு கடமை இருக்குது, நான் மறுக்கல நான். ஆனால் இந்த போதை வஸ்துகள் நாட்டுக்குள்ளே வரும்போது நம்முடைய பேர் என்ன, ஒன்றிய அரசு அவங்ககிட்ட தான் அந்த நிர்வாகம் இருக்குது.
வெளிநாடுகள்லேருந்து அந்த போதை வஸ்து உள்ளே வராமல் அது பாதுகாக்க வேண்டியது ஒன்றிய அரசு. முதல்ல அவங்க அந்த வேலையை அவங்க முதல்ல ஒழுங்காக செய்யணும். தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறைக்கு அந்த கடமை இருக்குது. தமிழ்நாடு பொறுத்த நீங்களே பார்த்துருப்பீங்க, கடந்த 2 வருடங்களாக பலாயிரக்கணக்கான கோடி போதை வஸ்து இங்கே கைப்பற்றியிருக்கிறாங்க, நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இது கூட்டு முயற்சி. மாநில அரசு மாத்திரம் பத்தாது, ஒன்றிய அரசு இதில் சேர்ந்து இதில் முயற்சி பண்ணாதான் இந்த போதை வஸ்துகளோட வரவை நம்ம தடுக்க முடியும். இன்னொன்று என்னென்னா, நம்மளுடைய அரசாங்கத்துக்கு மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த கடமை இருக்குது. ஒரு விழிப்புணர்வு பசங்க மத்தியில் பொறுத்த வரைக்கும் இந்த போதை வஸ்துகளுடைய ஆபத்துகள் இது நம்ம குடும்பத்தை மத்தியில் சமுதாயத்தை சிதைச்சுங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு உருவாக்கணும். அதுக்கு எங்கள் தலைவர் வைகோ சமீபத்தில் நீங்கள் திருச்சியிலிருந்து மதுரை வரைக்கும் ஒரு நடைபயணம் கிட்டத்தட்ட 174 கிலோமீட்டர் 11 நாட்கள் தன்னோட இருதயத்தில் பேஸ்மேக்கர் இருக்கு. டாக்டர் சொன்னாங்க, நீங்க நடக்க முடியாது, ஒரு நாள் கூட நீங்க நடந்துட முடியாது, உங்க இருதயத்துக்கு பிரச்சனை வரலாம், நீங்க மரணிக்கலாம், ஆனால் தவிர்க்குன்னு சொல்லும்போது மரணித்தாலும் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கான மரணிப்பது தவறே இல்லை, யாரும் என்னை தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 11 நாட்கள் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம். எதுக்கு? இந்த போதை கலாச்சாரம் வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர் வைகோ அந்த நடைபயணத்தை மேற்கொண்டார். தலைவர் வைகோ மாத்திரம் கிடையாது, அரசாங்கம் மாத்திரம் கிடையாது, அந்த விழிப்புணர்வு பிரச்சனை ஒவ்வொரு தாய் தந்தையாரும் தன்னுடைய எங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு அந்த விழிப்புணர்வு உருவாக்கி இந்த சமுதாயம் போதையில்லாத சமுதாயம் உருவாக்கணும். அண்ணன் சீமான் சொல்றது தவறே கிடையாது. ஆனால் அது கூட்டு முயற்சி, மக்களிலிருந்து ஆரம்பித்து அரசாங்கத்திலிருந்து எல்லாருமே, மாநில அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் எல்லாரும் சேர்ந்தாலும் இதை செய்ய முடியும். அடிப்படையில் சாதாரண அடித்தட்டு ஜனங்களுக்கு உண்டான நிறைய விஷயங்களை இந்த அரசாங்கம் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்குண்டான திட்டங்களோட பேரை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் அதே மற்றொரு பக்கம் மாநிலத்தில் தொழில் வளர்ச்சி மூலியம் வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்து அதுக்கு நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இது போன்ற ஒரு தமிழக அரசினுடைய செயல்பாடுகள்னால மக்கள் மத்தியில் எங்களுக்கு ஒரு வரவேற்பு இருக்கும், மக்கள் எங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க. ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றியடையுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்கும். கூட்டணிக்காண்டி ஒரு பேச்சுவார்த்தை குழு அமைச்சிருக்காங்க. எங்களுடைய இயக்கத்திலேயும் பேச்சுவார்த்தை குழு இருக்குது. நான் அந்த குழுவில் கிடையாது. அந்த குழு ஒரு முறை அந்த திமுக தலைமையிலான அவங்ககிட்டயும் ஒரு திமுக தலைமையிலான அவங்க திமுக கட்சியில் ஒரு பேச்சுவார்த்தை குழு அமைச்சிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசியிருக்கிறாங்க. எங்களுடைய தேவைகளை சொல்லியிருக்கிறோம், அவங்களும் அதை பரிசீலிக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை மூலிமா ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படுங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் என்னென்னா, அதே வேளையில் நிறைய இயக்கங்கள் இப்போ இந்த கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க. இருந்த போதிலும் கடந்த 9 வருடங்களாக இந்த கூட்டணிக்கு எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் தமிழ்நாட்டு நலன் கருதி இந்த கூட்டணியில் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். எங்களுக்கு உண்டான அந்த நியாயமான அந்த கோரிக்கைகளை நம்முடைய கூட்டணி தலைமை மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நிறைவேற்றுவார்கள். எங்களுக்கு உண்டான அந்த ஒரு மரியாதைக்குரிய அந்த பங்களிப்பை, எங்களுடைய பங்களிப்பை அங்கீகாரம் கொடுத்து அதுக்கு அது செய்வாங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதே வேளையில் கூடுதல் இயக்கங்கள் வந்ததுனால அவங்களுக்கு ஒரு சிரமங்கள் இருக்குது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகமே அவங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கும் பொழுது எல்லா இயக்கங்களும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. எங்ககிட்டயும் அவங்க கேட்டிருக்கிறாங்க, மறுக்கிறது கிடையாது. ஒரு சுமூகமான முடிவு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். யாரோ சொல்கிறத வச்சு நம்ம பேச முடியாதுங்க. நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. ஏதோ ஒருத்தர் யாரோ அவங்க சொல்கிறாங்க, அதாவது அதிமுகவுக்கும் நம்மளுடைய சகோதரர் விஜய்க்கும் ஒரு கூட்டணி ஏற்படுங்கிற யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஆனால் யார் சொன்னாங்க, எதை வச்சு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதனால் இது போன்ற வதந்திகளை வச்சு நம்ம கருத்து சொல்ல முடியாது. நன்றி.